வணக்கம். நான் உங்க சரவணபாஸ்கர். கன்னியாகுமரி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கன்னியாகுமரி 0 மைல்ஸ்டோன். கன்னியாகுமரி கலங்கரை விளக்கம். ஓப்பனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் மற்றும் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும். கன்னியாகுமரியோடைய பேனரோமிக் வியூவை இங்க பார்க்கலாம். இந்தியாவில் சன்ரைஸ் மற்றும் சன்செட்டை பார்க்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம கன்னியாகுமரியாக தாங்க இருக்கும். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால ரன் பண்றாங்க. படகுல போய் விவேகானந்த பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்க்க போறோம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7:45 மணி முதல் மாலை 4 மணி வரை. படகு கட்டணமாக ஒரு நபருக்கு 75 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஸ்பெஷல் டிக்கெட்டும் இருக்குது, 300 ரூபாய். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி. ₹75 டிக்கெட் வாங்க போகிற வழிங்க. நாம தான் முதல் ஆளாக போகிறோம். இதுதான் ₹75 டிக்கெட் என்ட்ரன்ஸ். எப்போ இந்த படகு போக்குவரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் 1984 ப்ராப்பராக ஸ்டேட் கவர்மெண்ட் டூரிசம் கீழே ரன் பண்ணாதான் இன்ஃபர்மேஷன். 1984 ஆகஸ்டில் 2 படகு இருந்தது, எம்எல் தாமிரபரணியும் எம்எல் பகீரதியும். 1973 மற்றும் 1976 கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 1992 மேலே புதுசாக எம்எல் விவேகானந்தான்னு ஒரு படகை, அப்போதைய மதிப்பு 39 லட்சம், அதை போக்குவரத்து சேவையாக விட்டாங்க. ஆரம்ப கட்டத்தில் இந்த ஃபெரி சர்வீஸ் விவேகானந்தர் பாறை வரைக்குமே பயணிச்சுட்டு இருந்தாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி 2000 இருந்து தான் திருவள்ளுவர் சிலைக்கும் படகு சேவையை ஆரம்பித்தாங்க. அப்புறம் 26/12/2004 சுனாமி வந்ததுக்கப்புறம் இந்த 3 படகும் ரொம்ப டேமேஜ் ஆனதுனால 2008 2 புது படகு லான்ச் பண்ணாங்க, எம்எல் குகன் மற்றும் எம்எல் பொதிகை. அந்த ஸ்பெஷல் டிக்கெட் 300 ரூபா இந்த லைனில் வராதுங்க. அவங்க டைரெக்டாக படகுகிட்ட போய் ஏறிடுவாங்க. நம்ம படகு பயணம் எம்எல் விவேகானந்தா. படகுல ஏறுறதுக்கு முன்னாடி லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்றாங்க. ஒரு விண்டோ சீட்டை பார்த்து உக்காந்தாச்சு. முதல் ட்ரிப்புங்க. அடடடா என்ன வியூ! படகு பயணம் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை. அந்த பக்கம் பகவதி தேவி அம்மன் கோவில். நாம கடல்ல பயணம் பண்றோம். திருவள்ளுவர் சிலைக்கு நாம போக முடியாது, பாலம் கட்டுமான பணி போயிட்டு இருக்கிறதுனால. கன்னியாகுமரியே மேகக்கூட்டங்களால மறைஞ்சு இருக்கு. நீங்க படகு பயணத்துக்கு தான் டிக்கெட் எடுத்திருக்கீங்க. விவேகானந்தர் பாறைக்கு வந்ததும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் 30 ரூபாய் தனியாக எடுக்கணும். இங்க
நம்ம ஸ்லிப்பர் ஷூ எல்லாம் விட்டுட்டு போகணும். ஸ்ரீ பாத மண்டபம். இங்கேதான் பகவதி தேவி அம்மன் தவம் பண்ண இடம். விவேகானந்தர் மண்டபம். கன்னியாகுமரி போயிட்டு இங்க போகாம இருந்தா இந்த பயணம் முழுமையாகாதுல. முன்னாடி எல்லாம் விவேகானந்தர் பாறையில இருந்து திருவள்ளுவர் சிலைக்கு படகுல தான் போயிட்டு இருந்தாங்க. விவேகானந்தர் மண்டபம் செப்டம்பர் 2ஆம் தேதி 1970 இங்கு நினைவு சின்னமா அமைச்சாங்க. இந்த நினைவு சின்னம் இருக்கிற இடத்துல தான் விவேகானந்தர் அவர்களுக்கு இங்கு ஞானம் பெற்றது. இங்கு அவர்களுக்கு திருவுருவ வெண்கல சிலை மற்றும் தியான மண்டபம் இருக்கு. இங்க சன்ரைஸ் கேலண்டர் இருக்கு. இதோ கூடாங்குளம் அணுமின் நிலையம். கிளைமேட்டை பாருங்க. இது கண்ணாடி பாலமாங்க. ஜனவரியில தமிழக முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கிறதா சொன்னாங்க. விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் கண்ணாடி பாலத்துல கடலுக்கு நடுவுல போகும்போது எப்படி இருக்கும்? இதை ஓபன் பண்ணதும் ஒரு வாட்டியாவது வந்து பார்த்துடலாம். வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் இங்க சங்கமிக்கும். ஸோ இப்படி இருந்தவங்க மழை பெஞ்சா படகு சேவை நிறுத்திடுவாங்களாம்.
இது எம்எல் குகன் படகு. ரிட்டர்ன் நாம இதில் தான் போக போகிறோம். இந்த வியூவை பாருங்க. பகவதி தேவி அம்மன் திருக்கோவில். இந்த படகு சேவையில் வட்டக்கோட்டை வரைக்கும் படகு பயணம் ஒன்று இருக்குது. ஏசியில் 450 ரூபாயும் நான் ஏசியில் 350 ரூபாயும். காலையில் 11 மணிக்கு போகும். படகுலேயே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர வேண்டியது தான். அங்கே இறங்கி சுற்றி பார்க்க முடியாது. அடுத்த ஏசி படகு சரியாக 11 மணி அளவில் கன்னியாகுமரி டு வட்டக்கோட்டை போவோம். ஏசி போட்டு டிக்கெட் மேடிக்காரு. இப்போ செம கிரௌடுங்க. சரியாயிட்டு 11 மணிக்கு போவோம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்னொரு ட்ராவல் ஜேர்னி விலாகில் உங்களை பார்க்குறேன். நன்றி.